ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸை வந்து கம்பைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பர்சன் வந்து 2 வேலை செஞ்சாங்கன்னா அதை சுருக்கமாக தெளிவாக சொல்கிறதுக்கும், அதாவது ஒரு வேலையை முடிச்சுக்கிட்டே அடுத்த வேலை செய்கிறத ஒரே சென்டென்ஸில் சொல்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். Let's see this example for present participle. She reviewed the quarterly reports. Quarterly reports review பண்ணாங்க. She identified several areas for improvement. அப்போ நிறைய ஏரியாஸ் கண்டுபிடிச்சாங்க எதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வச்சு பார்த்தீங்கன்னா ரிவ்யூவிங் த குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ் she identified several areas for improvement. ஸோ 2 வேலையும் செஞ்சுருக்காங்க. ஒரு வேலை முடிச்சுட்டு இன்னொரு வேலை செய்கிறதுக்கு சுருக்கமாக சொல்கிறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணுறோம். காலாண்டு அறிக்கைகளை மதிப்பாய்வு செய்து அவர் முன்னேற்றத்திற்கான பல பகுதிகளை கண்டறிந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிவ்யூவிங் த குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ் she identified several areas for improvement. Address the client's concerns. அதாவது கிளைண்ட்ஸ் கன்சர்ன்ஸ்னால் அவங்களோட கவலைகளை பூர்த்தி செய்தார் அப்படின்னு சொல்லலாம். He addressed the client's concerns. He built a stronger relationshipனா ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணார். ஸோ இது வந்து நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வச்சு ஜாயின் பண்ணக்குள்ள அட்ரெஸிங் த கிளைண்ட்ஸ் கன்சர்ன்ஸ் he built a stronger relationship. அவர் வாடிக்கையாளர் கவலைகளை பூர்த்தி செய்து அவர் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணார், உறவை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கினார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அட்ரெஸிங் த கிளைண்ட்ஸ் கன்சர்ன்ஸ் he built a stronger relationship. Let's take these sentences. She trained the new employees. New employeesக்கு train பண்ணாங்க. She ensured their smooth transition. அப்போ இது ரெண்டுமே past tenseல தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வச்சு ஜாயின் பண்ணால் எப்படி இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்கலான்னு பார்க்கலாம். இந்த ஒரே சென்டென்ஸை ட்ரைனிங் த நியூ எம்ப்ளாயீஸ் ஷி என்ஷூர் தேர் ஸ்மூத் ட்ரான்சிஷன். அவங்களால நல்லா வேலை செய்கிறத பார்க்க முடிஞ்சுது, ஸ்மூத் ட்ரான்சிஷனை பார்க்க முடிஞ்சது. ட்ரைனிங் த நியூ எம்ப்ளாயீஸ் ஷி என்ஷூர் தேர் ஸ்மூத் ட்ரான்சிஷன்.